கரண்ட் அஃபேர்ஸ் மே 1 இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து உஜ்வாலா ஸ்கீம் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ரிசர்வேஷன் ப்ரொமோஷன்ஸில் வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வந்து சில பேர் வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய செவரல் எம்ப்ளாயி அசோசியேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதுக்கு அப்போசிஷன் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏற்றுக்கிட்ட ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஏஎம் கான்வெல்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் போது வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது, இட் இஸ் அ லாஜிக்கல் ஒன். ஆனால் வந்து ப்ரொமோஷன்ஸ்ன்றது போது வந்து அது அவங்களுடைய தனித்திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுல கொடுக்கறது தான் ப்ரொமோஷன்ஸ். அதில் ரிசர்வேஷன்ன்றது வந்து தேவையில்லாத ஒன்று. இதனால வந்து நிறைய டேலண்டட் பீப்புளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுற, அவங்களுடைய மன உளைச்சல் எல்லாத்துக்குமே ஆளாகலாம். ஸோ அதனால வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரிஸ் வந்து ஜெனரல் கிளாஸஸ்க்கு கம்பேர் பண்ணும் போது வந்து என்னன்னா அது வந்து ஒரு நியாயமானதே கிடையாது, இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எஸ்சி எஸ்டிஸோடைய ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஹைகோர்ட் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க.